எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப ஆர்வம். மேக்ரோ இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற குருவிகள், புழு பூச்சிகள் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதுக்காக தான் இது ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆட்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் அது ஆர்டர் போட்டேன். இதுதான் வந்துட்டு மோனோக்ளோர், கொஞ்சம் தூரமாக இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு. இதை விட பெருசு ஒன்று என்கிட்ட இருக்குது. அது ரொம்ப லாங்கில் இருக்கிறத எடுக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது கொஞ்சம் இந்த லைன்லாம் உட்காந்துருக்கிற குருவி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டர் போட்டேன். எப்படி இருக்குது என்னென்னு தெரியல. இது வந்து எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜு. நான் அதில் ஏதாவது வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக போடுறேன். இதுதான் அந்த மொபைல் லென்ஸு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதிலலாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் கிளியர் இருக்கா, ஃபோக்கஸ் கரெக்டாக செட் ஆகுதா என்னென்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து இந்த மேக்ரோவை பார்ப்போம். மேக்ரோ தான் எனக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் இந்த மேக்ரோ மட்டும் நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இது செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை. என்னென்னா ரொம்ப க்ளோஸில் கிட்டத்தில் போயிட்டு எடுக்கும்போது தான் அது ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது. ஒரு பூவோ இல்லை ஒரு பூச்சியவோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஈயை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈயோட தலையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது, கண்ணை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. மற்றது எதுவும் ஈ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் ஒரு பூவை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகரந்த தூள் கிட்டத்துக்கு போனால் தான் அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஒரு பூவை எடுக்கிற அளவுக்கு மேக்ரோ இல்லை. அப்படின்னா தனியாக என்னோடய அனுபவ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, பைனாக்குலர் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு நீங்கள் கண்ணில் வச்சு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி லென்ஸுகள் வாங்கலாமே தவிர, மொபைலில் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேக்ரோ வீடியோ அல்லது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அந்தளவுக்கு ஃபிட்டாகவும் இல்லை, கிளியராகவும் இல்லை. மொபைல்லையே மேக்ரோ எடுக்கிற மாதிரி, மொபைல்லையே அந்த ஸ்பெசிலிட்டி இருக்கிற மாதிரி மொபைல் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பெட்டராக ஜூம்னு எடுத்துக்கிட்டாவே மொபைலில் அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது தான். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு மொபைல் இருக்குது. அப்படி நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லென்ஸ் வாங்குறது என்னோடய அனுபவத்தில் சும்மா வாங்கி நானும் வாங்கினேன், செக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. அதான் என்னோடய அனுபவம் உண்மை. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட நிறைய கேட்ஜெட் இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்லாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேட்ஜெட்லாம் இருக்குது, உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. Yeah.